கிளாஸ் அடிக்குது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ மண்டே மேக்ஸ் எக்ஸாம் பண்ணி போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணாலே ஓரளவுக்கு நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். அது என்னென்ன கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதில் பாருங்கள், சாப்டர் 2ல் 2 கொஷின்ஸ் இருக்குது. 5, 5, 6 எக்ஸாம்ஸ் அப்படின்னு இருக்குது. 0.4 + 0.44 + 0.74 + எக்ஸட்ரா + L டேர்ம்ஸ். இதில் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் பார்த்த உடனே எழுதலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் என்ன இருக்கு? 5/9. 5 வந்ததுனால 5/9. Then 10/9 into 10 power n minus 1. Then minus 3. இது ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 5 into 10 50 divided by 81. Then 10 power n minus 1. Then 5/9 டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா 5/9 by 5/9 into n. இது ஆன்சர் இல்லையா? ஸோ இதே பார்த்தோம்னா செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவா இருக்குன்னா, இதில் 0 பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டெசிமல் நம்பர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வெரி சிம்பிள். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்றும் இல்லை, இதை அப்படியே ரிவர்சிங் ஆர்டரில் ரைட் பண்ணால் நீங்கள் கரெக்டு தான். ரிவர்சிங் ஆர்டரில் திருப்பி எழுதினீங்கன்னா, அதாவது இதையே 3 மார்க்கு திருப்பி எழுதினீங்கன்னா வச்சுக்கோங்க, கரெக்டாக ஆன்சர் வந்துடும். இப்போது இதில் என்ன செகண்ட் கொஸ்டின் 0.4, 0.44 + 0. ஸோ இங்கே 5 வந்ததுனால 5/9 எடுத்துக்கிட்டோம். இங்கே 4 வந்ததுனால 4/9 எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெசிமல் நம்பரை வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ரிவர்சிங் ஆர்டரில் ரைட் பண்ணுறோம். அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ரிவர்சிங் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? n வரும் மைனஸ் n மைனஸ், அதுக்கடுத்து ப்ராக்கெட்டுக்கு என்ன இருக்குது? ஸோ இந்த 10/9 இருக்குது. இங்கே பாருங்கள் 10/9 இருக்குது. 10/9 இருந்தால் இது ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 9/10 9/10. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 power n minus 1 இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்? ரிவர்சிங் ஆர்டரில் ரைட் பண்ணணும். அப்போ 10 power n minus 1னா 1 minus 10 power n. ஸோ இதன் ஆன்சர் இதுதான். ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நீங்கள் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ண முடியாது. இதே இது 0.3 + 0.33 + 0.33 + எக்ஸட்ரா n டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இதோட ஆன்சர் என்ன இருக்கு? 3ன்னு வந்தால் 3/9. சரி, அடுத்து ஃபஸ்ட்டு என்ன வரும்? n வரணும். ஏன்னா ரிவர்சிங் ஆர்டர் ரைட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே n மைனஸ், அப்போது 10/9. இதில் 10/9 வராது. என்னது? 10/9 ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 9/10 இல்லையா? சரி, அடுத்தது பாருங்கள், 9 மைனஸ் 9/10. தென் 1 சரி, இது ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் இல்லையா? 1 மைனஸ் 1/10 power n. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 power 10 ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 10 ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1/10 the power of n. ஸோ 10 ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1/10 power of n. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்ததாக பாருங்கள்,